Hi friends, welcome to Sikandar Stores. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஸ்ட் அயனை பத்தி பார்க்க போறோம். காஸ்ட் அயன்லயே வந்து சில புதுசான நியூ அரைவல் பத்தி பார்க்க போறோம். எல்லாமே உடன் ஹேண்டில் போட்டது பிளஸ் வந்து எல்லாம் பிராண்டட் குவாலிட்டி. நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனது ரீஸ்டாக் ஆயிருக்கு. ரொம்ப நாளை விட ரொம்ப வருஷமாவே இது இல்லாம இருந்துச்சு. நிறைய கஸ்டமர் கேட்டது கண்ட திருப்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பணியாரங்கள்ல ரொம்ப ஸ்மூத்தா கட்டிங்க, ஸ்கில்லட்ல ரொம்ப ஸ்மூத்தா கட்டிங்க, கடாயில இண்டக்ஷன் பேஸ் கடாய், டீப் கடாயில லார்ஜ் சைஸ் கட்டிங்க, எல்லாமே புதுசா நிறைய வந்திருக்கு. அது போக ஸ்பெஷலா ஊத்தப்பத்தாவால மிஷினிங் பண்ணி கட்டிங்க, அதுவும் வந்திருக்கு. இவாங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காஸ்ட் அயன்ல தட்காப்பன் தாளிப்பு கரண்டி. அதாவது காஸ்ட் அயன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் அயனு. இது வந்து மர கைப்பிடியோட வரும், உட்டு ஹேண்டிலோட வரும்போது கைப்பிடி சூடு வராது. பிளஸ் வந்து நம்ம இதை வந்து ஹூக்குல போட்டு தொங்க போட்டுக்கலாம். இதனுடைய அந்த மவுத் வந்து நம்ம தாளிச்சு என்ன ஊத்தும் போது அங்கிட்டு சிந்தாம ஒரே மாதிரி ஈவனா இறங்குற மாதிரி இருக்கும். இதனுடைய குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸ்மூத்தா நல்லா வலுவலுன்னு ஹை குவாலிட்டி, அதாவது இம்போர்ட்டட் பிராண்டட் குவாலிட்டி. இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 380 rupees வரும். 380 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி. இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 5 inches இருக்கு. 5 inchesனா 12.5 சென்டிமீட்டர் இருக்கு. இதோட டீப் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 inches இருக்கு. 6 சென்டிமீட்டர் இருக்கு, 6 சென்டிமீட்டர் இருக்கு. இது வந்து நம்ம தேவைக்கு இதனுடைய பிடியை நம்ம கழட்டிக்கலாம். இப்போ சப்போஸ் இது ஒரு ஃபாரினுக்கே கொண்டு போறோம், இல்ல வெளியூருக்கு போறோம் அப்படின்னா இந்த பிடியை ஈஸியா கழட்டி நம்ம கையிலேயே திருப்பி மாட்டிக்கலாம். வெயிட் ரொம்ப கம்மி. இதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு உள்ளதான் இருக்கும். 1 கிலோக்கு உள்ளே இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். மரக்கைப்பிடியோட வந்துடும். நம்ம தேவைக்கு கழட்டி மாட்டிக்கலாம். அடுத்து அதே இதுல 6.5 inchesல ஸ்கில்லட் டைப். இது வந்து டீப்பா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிராடா அகலமா இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 inches இருக்கும். இதோட டீப்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 inch 1.25 inch இருக்கு. ஒரு 3.5 சென்டிமீட்டர் இருக்கு. அதுவும் இதே மாதிரிதான் உட்டு கைப்பிடி போட்டிருக்கோம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 390 rupees வரும். 380 இது 390 வரும். அடுத்தாப்புல பார்த்தோம்னா பணியாரக்கல். நிறைய கஸ்டமர் கேட்டது பணியாரக்கல் எனக்கு ஸ்கொயர் டைப்ல கொடுங்க, மர கைப்பிடி போட்டு கொடுங்க, எனக்கு வெயிட் கம்மியா கொடுங்க, அதே போக குழி நிறைய கொடுங்க. எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 14 குழி இருக்கும். 14 பிட்ஸ் இருக்கும். இது வெயிட் குறைச்சு எல்லா குழியுமே இண்டக்ஷனுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி, கேஸுக்கு ஒரே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்க குவாலிட்டியை பாத்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் பிராண்டட் குவாலிட்டி, ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். ஆனா பணியாரம் நல்லா குட்டி குட்டியா சின்னதா பந்து மாதிரி வரும், ரொம்ப பெருசா வராது. ஒரு பணியார குழியுடைய அளவு பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காவுடைய சைஸ் அளவுக்கு இருக்கும். சைஸ் பாத்தீங்கன்னா இதோட மொத்த சைஸ் வந்து 6.5 inches இருக்கும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7 inches இருக்கும். ஹேண்டிலோட பாத்தீங்கன்னா 14 inches வருது. ஒரு குழியுடைய அகலம் பாத்தீங்கன்னா ஒரு குழியுடைய அகலம் 1.5 inches இருக்கு. அதாவது கரெக்டா 1.5 inches இருக்கு குழியுடைய அகலம். டீப் பாத்தீங்கன்னா ஒரு 1 inch கிட்ட இருக்கு. இதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா ஒரு 1.3 kg 1.5 kgக்குள்ளதான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி மர கைப்பிடி போட்டு கலட்டிக்கலாம். இண்டக்ஷன்ல கேஸ்ல எல்லாத்துக்கும் செட் ஆகும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 850 வரும். 850னா இது இம்போர்ட்டட் பிராண்டட் குவாலிட்டி. பினிஷிங் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு சின்ன ஒரு புள்ளி மண்ணு எதுவுமே இருக்காது. குவாலிட்டி சூப்பரா இருக்கும். 850 rupees வரும். அடுத்து வந்து இதேதான் ஸ்கொயர் டைப்ல கிரில் பேனு, உடன் மர கைப்பிடி, பிளஸ் வந்து வெயிட் ரொம்ப கம்மி. இதுல மெயினா உள்ளது என்னன்னா வெயிட் குறைச்சி கேட்கறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொன்னு வந்து இது சின்னதா அடக்கமா ஒரு ஹீட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதோட அகலம் பாத்தீங்கன்னா 8.5 inches இருக்கும். இதோட அகலம் பாத்தீங்கன்னா 8.5 inches இருக்கும். மர கைப்பிடியோட வந்துடும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 750 rupees வரும். இது இண்டக்ஷனு, கேஸ், ஹாலோஜன் இந்த மாதிரி எல்லா ஸ்டவ்வுக்குமே செட் ஆகும். இதை நீங்க கைப்பிடி கழட்டி அவன்ல கூட வச்சு நீங்க கிரில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே பிராண்டட், அதாவது இம்போர்ட்டட் குவாலிட்டி ஃபுல்லாமே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து பணியாரக்கல் பத்தி பார்க்க போறோம். பணியாரக்கல் நம்ம ஏற்கனவே கொடுத்தது நார்மல் ஸ்மூத்ல கொடுத்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வலுவலுன்னு கண்ணாடி மாதிரி வேணும், ரொம்ப ஸ்மூத்தா வேணும்னு கேட்கறதுனால அந்த கஸ்டமர்களுக்காண்டியே நம்ம ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறது வந்து ஸ்மூத் பினிஷிங் பணியாரக்கல். இந்த பணியாரங்களுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 9 குழி ஜம்போ குழியும்பாங்க. 9 குழி. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 9.5 inches இருக்கும்.
இதோடைய ரவுண்டு வித்து. ஒரு குழியுடைய அகலம்னு பாத்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்கும். 2 இன்ச்சஸ். ஒவ்வொரு குழியுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு. அதோடைய டெப்த் பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு நல்லா ஆழமாவே இருக்கு. இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோ இருக்கும். 4 கேஜி கிட்ட வரும். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாட் வந்துடும். இண்டக்ஷன் கேஸ் எல்லா ஸ்டவ்க்குமே செட் ஆகும். பினிஷிங் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். கைப்பிடிலாம் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். லோக்கல் கிடையாது, இதுவும் பிராண்டட் குவாலிட்டி தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 800 ருபீஸ் தான். 800க்கு இந்த மாதிரி ஹை குவாலிட்டியா நம்ம ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி 9 குழி பணியாரக்கல்லு, இதுவும் அதே மாதிரிதான். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8.4 இன்ச் இருக்கு அவுட்ரு. இதோட குழியுடைய அகலம்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு அகலம் இருக்கு. குழியுடைய ஆழம் பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கு ஆழம் இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 கேஜ் இருக்கும். இதோடைய பேக் சைடு பாத்தீங்கன்னா ரிங் டைப் கொடுத்து, இதுவும் இண்டக்ஷனு கேஸுக்கு செட் ஆகும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 650 வரும், 650 ரூபா வரும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 7 குழி பணியாரக்கல்லு. 7 குழி அதே மாதிரி தான், அதே குழி சைஸ் தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 550 வரும். இதோட சைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 7.5 இன்ச்சஸ் இருக்கும். குழியுடைய அகலம்னு பாத்தீங்கன்னா இதுவும் அந்த 2 இன்ச்சுக்குள்ள இருக்கும். 1.25 இன்ச்சு. ஏற்கனவே பார்த்தோம்னா 2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆழம் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு ஆழம் இருக்கு. ரேட் பாத்தீங்கன்னா 550 வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கடாய். கடாயை பத்தி பார்ப்போம். நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த ஃபுல்லாமே எப்படின்னா கடாயில நார்மல் ரவுண்டு கடாயி, டீப் கடாயி அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு லேட்டஸ்டா, இது வந்து பிளாட் பேஸ்ல கீழே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆகிற மாதிரி பிளாட் பேஸ், ஸ்மூத் பினிஷிங்கா, நல்லா ஒரு குழம்பு கிரேவி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்கும் அவுட்ரு. 10.5 இன்ச்சஸ் இருக்கும். இதோட டீப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு டீப் இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா தரையில இருந்து பார்த்தோம்னா கரெக்டா 4 இன்ச்சஸ், கரெக்டா 4 இன்ச்சு டீப் இருக்கு. 4 இன்ச்சு டீப் இருக்கு. 10.5 இன்ச்சஸ் வித் இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 790 ருபீஸ் வரும், 790 ரூபா வரும். நல்லா பினிஷிங் நல்லா சூப்பரா இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏற்கனவே நம்ம காமிச்சதுலயே 10 இன்ச்சு. 10 இன்ச்லயே வந்து ஸ்மூத் பினிஷிங். அது ஆக்சுவலா 9.5 இன்ச்சஸ் இருக்கும் அவுட்டர் சைஸ். அவுட்டர் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9.5 இன்ச்சஸ். இதோட டீப்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 4 இன்ச்சு டீப் இருக்கு. இதுவும் ரொம்ப ஸ்மூத்தா நல்லா ஹை குவாலிட்டியா இருக்கும். நல்லா வலுவலுன்னு இருக்கும். உள்ள பாருங்க, ரொம்ப மிரர்ஸ் பினிஷிங்ல ஸ்மூத் பினிஷிங் பண்ணி சீசன் பண்ணது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். 3 கிலோ வெயிட் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 860 ருபீஸ் ஒரு 860 ரூபா வரும். அடுத்து வந்து பெரிய லார்ஜ் சைஸ் ஸ்கில்லெட். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டது மேக்ஸிமம் 10 இன்ச் தான் இருக்கு ஸ்கில்லெட், பெருசு கொண்டு வாங்க. நம்ம 12 இன்ச்சஸ்ல ஏற்கனவே ரஃப் தான் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி பினிஷிங்ல நம்ம இப்பதான் காமிக்கிறோம். பினிஷிங்கை நீங்க பாருங்க, நல்லா வலுவலுன்னு இருக்கும். அது குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கு. 11.25 இன்ச்சு இருக்கு. இதோட டீப் பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு டீப் இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ 3.25 கிலோ வெயிட் இருக்கும். ஹேண்டிலோட பார்த்தா டோட்டலா 18 இன்ச்சஸ் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 920 ரூபா, வெறும் 920 ருபீஸ். 1000 ரூபா கூட இல்ல, 920 ரூபாய்க்கு லார்ஜ் சைஸ் ஸ்கில்லெட் ஸ்மூத் பினிஷிங்காக நம்மகிட்ட கிடைக்கும். இன்னொன்னு வந்து இது வரைக்கும் நம்ம இந்த கடாய் தான் கொடுத்து இருந்திருக்கோம். நிறைய கஸ்டமர் வந்து எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜா கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணணும், எங்களுக்கு டீப்பாவே பெருசா கொடுன்னு கேட்டால அதுக்கு தகுந்தாப்புல டீப்பா பெருசா மிரர்ஸ் பினிஷிங்ல கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 இன்ச்சஸ் இருக்கு, 12 இன்ச்சு. இதோட டீப்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு டீப் இருக்கு. நல்ல ஆழமா நல்ல அகலமா ஒரு 2 கிலோ மீட்டோ வெஜிடேரியனோ சிக்கனோ போட்டு தாராளமா நீங்க குழம்பு கிரேவி இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இதோடைய பாட்டமே நல்லா அகலமா இருக்கும். ஃபுல் பிளாட்டு, இண்டக்ஷனு, பெரிய ஓடிஜி, கேஸ், எல்லா ஸ்டவ்லயுமே காயில் ஸ்டவ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எல்லாமே நான் காமிக்கிறது சீசன் பண்ணது. இதோட ரேட் பார்த்தா 970, 1000 ரூபா கூட கிடையாது. ஆனா வெளியில 2000 3000 அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியா வைக்கிறாங்க. ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 970 ரூபா தான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோ 4 கேஜிக்கு உள்ள வெயிட் வந்துடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேன் கேக். பேன் கேக்னா மினி ஊத்தப்பம். மினி ஊத்தப்பத்துல இருக்க ஏற்கனவே 3 4 ரஃப் எல்லாம் காமிச்சிருக்கோம். 4 குழியில ஸ்மூத் பினிஷிங்கா நல்லா வலுவலுன்னு நல்லா இண்டக்ஷன் பேஸ் படி பிளாட்டா 2 கைப்பிடி வச்சு தூக்குறதுக்கு வசதியா
உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா நல்லா வலுவலுன்னு இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 870 ரூபா வரும். 870க்கு இதோட அகலம் பாத்தீங்கன்னா 9 இன்ச் இருக்கும், 9.5 இன்ச்சஸ். அதே மாதிரி இங்கிட்டோடைய ஸ்கொயரும் பார்த்தா 9.5 இன்ச்சஸ் இருக்கும். ஹேண்டிலோட பாத்தீங்கன்னா ஒரு 13.5 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கேஜி இருக்கும். 3 கிலோ 3.5 கிலோ வரும். ஸ்மூத் பினிஷிங்கா இருக்கும். 870க்கு இந்த அளவுக்கு பெஸ்டான ப்ராடக்ட் நம்ம ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். நம்ம எல்லாமே வந்து எப்படின்னா மோன் மேனுஃபேக்சரிங், அதனாலதான் இவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்குறோம். வெளியில நீங்க போனீங்கன்னா 2000, 2500, 3000 அந்த அளவுக்கு காஸ்ட்லியா வைப்பாங்க. அது விலை கம்மியா வைக்கிறதுனால இது மட்டமான பொருள்களும் கிடையாது. நிறைய பேர் வந்து ரேட்டு கூடனாதான் நல்ல பொருள் நினைக்கிறாங்க. அது நீங்க நிறைய கஸ்டமர் நம்ம மெயினா விரும்புறது கடையில வந்து வாங்குறதா விரும்புறோம். நம்ம கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கிட்ட அம்மன் சன்னதியுடைய வாசல் என்ட்ரன்ஸ்லயே நம்ம கடை இருக்கு. எப்ப தோதுனாலும் நீங்க நம்ம கடைக்கு வந்து டைரக்டா விசிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி டு யூஸ், சீசன் பண்ணது, இண்டக்ஷன் பேஸாவே கொடுத்துருவோம். எல்லா நாளும் நம்மகிட்ட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கும், லீவே கிடையாது. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷாப் இருக்கும். நம்மளை பத்தி மேலும் டீட்டெயில் வேணும்னா நீங்க நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கேட்லாக் அனுப்பிடுவோம். கேட்லாக்ல ப்ராடக்டுடைய ரேட்டு, அதோட சைஸ் எல்லாமே டீட்டெயில் வந்துடும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் இல்ல வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க, நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணா எங்களால் எடுக்க முடியாது. வீடியோ காலு, சிஓடி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இந்த சர்வீஸ் கொரியருங்கிறது நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் தான் பண்றோம். கொரியர் வந்து எங்களுக்கு லாபம் கிடையாது. எங்க கடையில வச்சு விற்கிறது தான் விருப்பம். சில கஸ்டமர்ஸ் எங்களால வர முடியல, எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது, ஆன்லைன்ல ரொம்ப காஸ்ட்லியா விற்கிறாங்க, எங்களுக்கு கொரியர்ல அனுப்பி கொடுங்கன்றதுனால நாங்க கொரியர் அனுப்புறோம். கொரியர் சார்ஜுங்கிறது ஒரு கிலோக்கு 20 ரூபா வரும் தமிழ்நாடுக்கு. அதர் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய பின்கோடை பொறுத்து கொரியர் சார்ஜ் மாறும். ரொம்ப கம்மியா தான் வரும். உதாரணத்துக்கு இந்த பனியாச்சட்டி வாங்கினா 100 ரூபா வரும். இந்த கடாய் வாங்கினீங்கன்னா ஒரு 120 ரூபா வரும். இந்த பெரிய கடாய் வாங்கினீங்கன்னா ஒரு 150 ரூபா. மேக்சிமம் வந்து ஒரு பொருளுக்கு 150 ரூபா 100 ரூபா சார்ஜ் வரும். உதாரணத்துக்கு இந்த 4 பொருள் சேர்த்து எடுத்தீங்கன்னா 3, 6, 10, 13, 350 ரூபா கொரியர் சார்ஜ் வந்துடும். 4 பொருளுக்கு சேர்த்து ஒரு 350 ரூபா கொரியர் சார்ஜ் வந்துடும். நீங்க என்னென்ன பொருள் வேணுங்கிறத நீங்க லிஸ்ட் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் எவ்வளவு வரும்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அக்கௌண்ட்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா கொரியர் வந்து 2-3 நாளே உங்களுக்கு கிடைச்சிடும். கொரியர்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நாங்க மாத்தி கொடுத்துருவோம். ஏதாவது சின்ன சின்ன புள்ளி இருக்கு, எனக்கு இதுல பினிஷிங் சரியில்லை, எனக்கு வெயிட்டா இருக்கு, சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க உங்க பொறுப்புல மாத்திக்கிடுவோம். ஆனா உங்க கொரியர் சார்ஜ் அப் அண்ட் டவுன் உங்க பொறுப்பு தான் வரும். பொருள் ஏதாவது கிராக் இருக்கு, லீக் ஆகுதுன்னா நான் கம்பல்சரி மாத்தி கொடுத்துருவோம். எதுனாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம்.